ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்ற ஒரு மொடியூல்ட சீரீஸ் வைஸா 1 2 3 அப்படின்னு சொல்லி 10 செஷன்ஸை கொண்டு ஒரு பார்ட் தான் நீங்க நாங்க பார்த்துட்டு வர போறோம். இதை பார்த்து கொண்டு வர இந்த ஒழுங்கிலேயே நாங்கள் எதை பற்றி ஒர்க் பண்ணிட்டு வருவோம்னு சொன்னால், முதலாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற கன்செப்ட்ல இருக்க போற இன்ட்ரடக்ஷன் பார்ட், அப்படியே ஒன் பை ஒன்னா கண்டினியூவா நாங்கள் போய் போய் கடைசியா நாங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்றதோட கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுதான் இந்த சீரீஸின் ஒழுங்கு. பட் இது இன்ட்ரடக்ஷன் செஷன் என்றபடியால நான் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வேணும். ஸோ ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்றதுன்ற இனிஷியல் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நாங்கள் என்னென்ன பார்க்க போறோம்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றா என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன யூஸ் பண்றோம், என்ன தேவைக்காக யூஸ் பண்ணிக்கொள்றோம். பைத்தன் என்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி வேறு என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு, ஸோ இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர போறோம் இந்த வீடியோ செஷன்ல. இதை விட இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ன்றதுல இருக்க போற சப் மாடியூல்ஸ் என்னென்ன, இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோ செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கண்டென்ட்டுக்குள்ள நாங்க வந்து கொள்வோம். முதலாவது ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்ற இந்த வீடியோ சீரீஸ்ல நாங்கள் என்னென்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் ஒரு சப் சின்ன சின்ன மாடியூல்ஸா நாங்க டிவைட் பண்ணியிருக்கிறோம். அந்த மாடியூல்ஸ்ல இருக்க போற சின்ன சின்ன புல்லட்ஸ் நாங்க இதுல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போற எல்லா விஷயத்தையுமே நான் இதுல சின்ன புல்லட்ஸ் ஃபார்மேட்லயே நான் இதுல மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் கன்செப்ட் அப்படின்றது தான் எங்களோட மொடியூல்ட நேமா இருக்கும். ஸோ ஜென்ரலா நாங்கள் யூனிட் 8 என்ற கேட்டகரிக்குள்ள டிவைட் பண்ணியிருப்போம். இந்த ப்ரோக்ராமிங் கன்செப்டை நாங்கள் ஃபுல்லாவே படிச்சு முடிக்கணும்னு சொல்லிக்கல எங்களுக்கு சில புல்லட்ஸ் பிரேக் டவுன்ஸ் தேவையா இருக்கு. ஸோ முதலாவது விஷயம் ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது எம்சிக்யூஸ்ல எல்லாம் கட்டாயமான ஒரு கன்செப்ட். என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டைப்பான தலைமுறைகள், அதான் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு இந்த மொழி மாற்றிகள் அப்படின்ற என்ன, அதையும் நாங்கள் பாவிக்கிறோம்ன்ற விஷயம் ரெண்டாவதா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகுதான் முக்கியமான ஒரு கன்செப்ட் தொடங்கும் அல்கோரிதம். இதுக்கு தான் கொஞ்சம் டைம் எங்களுக்கு கூடவா தேவைப்படும். அல்கோரிதம் என்ன, அல்கோரிதத்தை நாங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், அதை பற்றி எல்லாம் பார்க்க போறது இந்த இடத்துல. தென் பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்ற இந்த மொடியூல ஸ்டார்ட் பண்ண பிறகு பைத்தன் மொடியூல்ல இவ்வளவு விஷயம் தான் கோவம். ஸோ இப்படி இந்த டாபிக்ல இருக்க போற இவ்வளவு விஷயத்தையும் நாங்கள் ஒரு 10 செஷன்ல மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரீஸை மோடிஃபை பண்ண போறோம். ஸோ இனிஷியலா இன்ட்ரடக்ஷன் பார்ட்ன்றபடியால ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்ன, இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மெயினான டைப்ஸ் என்னன்னு சொல்லி இங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இந்த மார்க் எல்லாமே நான் இங்க ரிமூவ் பண்றேன். முதலாவது விஷயம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன. நாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லிக்க எல்லாரும் கொமனா ஒரு பேர் ஒன்று தெரிஞ்சிருப்போம். ஜாவான்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஜாவான்றது எப்படி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா, இங்க நாங்கள் கம்ப்யூட்டருக்கான கோடிங் எழுதி கொள்வோம் மட்டும் தெரியும். ஸோ கோடிங்கை தான் இங்க நாங்க ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். அப்ப இதுக்கு முதல் செஷன்ல நாங்க ஐசிடி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம் எஸ்கியூஎல் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற டாபிக்ல வந்தது. இந்த இடத்துல ப்ரோக்ராமிங்ல நாங்க படிக்க போற லாங்குவேஜ் பைத்தன் என்ற லாங்குவேஜ் பற்றி தான் படிச்சு கொண்டு வரப்போம். ஸோ ஜாவான்றது எப்படி ஒரு லாங்குவேஜ் எங்களுக்கு இருக்குதோ அதே மாதிரி பைத்தன்ன்றதும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதே மாதிரி சி என்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இதை விட சி ஷார்ப் என்ற லாங்குவேஜ் ஒன்று இருக்கும். இதை விட சி பிளஸ் பிளஸ் என்று சொல்லி லாங்குவேஜ், இப்படி நிறைய லாங்குவேஜஸ் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அப்ப எக்ஸாம்பிள் இவ்வளவுதான் சொல்லி நான் லிமிட் பண்ணிடலாது, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்காக. பட் பைத்தன் தான் எங்களோட அட்வான்ஸ் லெவல் ஸ்ரீலங்கன் சிலபஸ்ல இருக்கிறபடியால நாங்க பைத்தனை பற்றி தான் படிச்சுட்டு வர போறோம். அதுக்கு முதல் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஜென்ரேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசிக்கான விளக்கத்துக்காக சொல்லிக் கொள்றேன். கோடிங் அப்படின்றது ஒரு லாங்குவேஜ். எப்படி எங்களுக்கு தமிழ்ல அல்லது இங்கிலீஷ்ல அல்லது சிங்களத்துல யாராவது கதை கேட்க எங்களுக்கு விளங்குதோ, அதே விஷயம் கம்ப்யூட்டருக்கு எப்படி சொன்னா அதுக்கு விளங்கும். கணனிக்கு அறிவுறுத்துறதுக்கான ஒரு குறியீட்டு முறை, அதைத்தான் நாங்க இங்க கோடிங் சிஸ்டம் சொல்லிக் கொள்றோம். இந்த கோடிங் சிஸ்டம் அல்லது ப்ரோக்ராமிங்குக்காக நாங்க பைத்தன், ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் இப்படியான சில லாங்குவேஜஸ் நாங்க இங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இவ்வளவுதான் எங்களுக்கு எக்ஸாம்பிள் இல்லை, நிறைய லாங்குவேஜஸ் எங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்குமே உண்மையில லோகோவால் இருக்கும். ஒரு இமேஜ் ஒன்று இதுல ஷோ பண்றேன், இந்த இமேஜ் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சில எக்ஸாம்பிள் நான் இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பைத்தன் அப்படின்றது இந்த லோகோ இதுதான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இங்க மென்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து எஸ்கியூஎல். நாங்க ஆல்ரெடி பார்த்திருந்தோம் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற வீடியோ சீரிஸ்ல நாங்க எஸ்கியூஎல் படி கதைச்சிருக்கோம். ஸோ ஜாவான்றதுன்ற லோகோ, பிஹெச்பி, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ், டைப் ஸ்கிரிப்ட், இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம் ஓ லாங்குவேஜ். கோலாங் அப்படின்றது கூகுள் என்ற கம்பெனிட்டு ஓன் லாங்குவேஜ். அதை விட ரஸ்ட், ரூபி, சி, ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட்ன்றது ஆப்பிள் கம்பெனின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை விட ஆர். இப்படி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவைலபிளா இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லோகோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். இந்த இடத்துல நாங்க பைத்தனை பற்றி தான் படிக்க போறோம். பட் பைத்தன் அப்படின்றதுக்கு நாங்க தனிய ஒரு டாபிக் தொடங்கி கொண்டு வருவோம். ப்ரோக்ராமிங் கன்செப்ட் என்றபடியால சில விஷயம் சொல்லி கொண்டு வரேன். ஏர்லி கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து நாங்க இப்ப இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரியான கோடிங் சிஸ்டங்கள் இல்லை. இப்போ முதலாவது விஷயம், இன்றைக்கு நாங்க கோடிங் எல்லாம் டைப் பண்றோம்னு சொன்னா அது பேஸ் லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? இங்கிலீஷா இருக்கும். இந்த இங்கிலீஷ்ன்றது வேர்ல்டு வைடா எல்லாருக்குமே ஒரு காமனான லாங்குவேஜ், எல்லாருக்கும் தெரியுமன்றபடியால நாங்க கோடிங்கை வந்து இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு போறோம். அப்ப இங்கிலீஷ்ல டைப் பண்றது அந்த கம்ப்யூட்டருக்கு விளங்குதுன்னு சொன்னால் ஏர்லியர் கம்ப்யூட்டர்ஸ், பழைய கால கணினிகளுக்கு அறிவுறுத்தலை கொடுக்கறதுக்காண்டி இங்கிலீஷை யூஸ் பண்ணியிருக்க முடியாது. பிகாஸ் கம்ப்யூட்டருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கொள்வோம். நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் என்ற லாங்குவேஜ் மட்டும்தான் தெரியும். இன்னொரு ஆள் வாராரு உங்கள்ட்ட கதைக்கிறதுக்கு, அவருக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். இடையில ஒரு ஆள் தேவையா இருக்கும். அவர் என்ன செய்வார்ன்றா டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக ஒரு ஆள் தேவையா இருக்கும். அதை நாங்க சொல்றது வந்து டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷை ஒரு ஆள் விளங்கி அதிண்ட மீனிங்க தமிழ்ல உங்களுக்கு சொல்லுவோம். அவர் தமிழ்ல சொல்றதை விளங்கி நீங்க தமிழ்ல சொல்றதை விளங்கி அதை இங்கிலீஷ்ல ஒரு ஆளுக்கு சொல்லுவோம். ஸோ இப்படியான ஒரு வேலை ஒன்று எங்களுக்கு தேவையா இருக்கு. ஏன்னா நாங்கள் கம்ப்யூட்டருக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் இங்கிலீஷ்ல கொடுப்போம். ஆனா கம்ப்யூட்டருக்கு தமிழோ விளங்கும்னு சொன்னா இல்ல. கம்ப்யூட்டருக்கு விளங்குற லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ். ஸோ 0வும் 1ம் தான் இந்த கம்ப்யூட்டருக்கு விளங்கும். அப்போ இடையிலே ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. அதை பற்றி பிறகு பார்ப்போம். இப்ப இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இந்த ஜென்ரேஷன் பழைய கால கணினிகள்ல இருந்து இன்றைக்கு நாங்க யூஸ் பண்ற கணினிகள் மட்டும் என்னென்ன விதமான தலைமுறைகளை தாண்டி இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி ஒன் பை ஒன் நாங்க பார்த்துட்டு வர போறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் 5 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நாங்க எதை டிவைட் பண்ணலாம். ஸோ நாங்க இந்த ஹெடிங் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஜென்ரேஷன் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஜெனரேஷன்ன்றது தலைமுறைகள். கணனி முறைமை தொடர்பான தலைமுறைகளை நாங்க ஒரு 5 தலைமுறைகளாக இங்க பிரிச்சு கொண்டு வரோம். ஸோ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல 5 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷனா நாங்க கணனி செய்நிரலாக்க மொழிகளை வகைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல முதலாவது விஷயமா நாங்க பார்க்க போறது என்னவா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். இதுல முதலாவது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை நாங்க எப்படி சொல்றோம்னா லோ லெவல் லாங்குவேஜ். அது ஷோர்ட்டா நாங்க LLL சொல்லுவோம், லோ லெவல் லாங்குவேஜ். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டும்தான் லோ லெவல் லாங்குவேஜ் இல்லை. ஈவன் தோ செகண்ட் ஜெனரேஷன் லாங்குவேஜ் கூட லோ லெவல் லாங்குவேஜ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இது ரெண்டு லாங்குவேஜையும் நான் காமனா சொல்லிக் கொள்வோம் தாழ்மட்ட மொழிகள். முதலாம் தலைமுறை இரண்டாம் தலைமுறை ஆகிய ரெண்டு மொழிகளையும் நாங்கள் சொல்லிக் கொள்றது வந்து தாழ்மட்ட மொழிகள் என்ற கேட்டகரிக்கு எடுத்துக்கொண்டு வருவோம். ஸோ இந்த தாழ்மட்ட மொழிகள் என்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு பார்க்கல முதலாம் தலைமுறையை மட்டும் நாங்கள் கன்சிடர் பண்ணி போட்டு அடுத்ததுக்கு போவோம். இந்த முதலாம் தலைமுறையில நீங்க முதலாவது பார்க்க வேண்டியது முதலாம் தலைமுறை மொழிகளுக்கான இன்னொரு பெயர் இயந்திர மொழிகள் அல்லது பொறிக்குறி முறை. முதலாம் தலைமுறை மொழிகளுக்கான தமிழ் வேர்ட் வந்து இயந்திர மொழிகள் அல்லது பொறிக்குறி முறை. இது ஏன் மெஷின் லாங்குவேஜ் என்று சொல்றோம் சொல்லி சொன்னால் இந்த மெஷினுக்கு விளங்குறது 0வும் 1ம் மட்டும்தான். 0வையும் 1ஐயும் மட்டும் வச்சுதான் இது ஒர்க் பண்றபடியாக இதை நாங்க மெஷின் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறோம். ஸோ இங்க இருக்க போற நொட்டேஷன்ஸ் 1 by 1 பாப்பமா இருந்தா 0வும் 1, 0 1ன்ற ரெண்டு நோட்டேஷன் மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து எக்ஸிக்யூட்டட் டிரெக்ட்லி ஆன் த மெஷின், அதாவது இயந்திரங்களில் நேரடியாக இயங்கும். ஏன்னா நீங்க கோடிங் டைப் பண்ணி எப்படி டைப் பண்ணுவீங்கடா பழைய கால கம்ப்யூட்டர்ஸ்ல 0101 தான் டைப் பண்ணி கொண்டு போவீங்க. இப்படிதான் டைப் பண்ணு. இப்படி டைப் பண்ணி கொண்டு போய்க்க கம்ப்யூட்டருக்கு டிரெக்டா வழங்கும். ஏன்டா அதுக்கு தெரிஞ்ச சைவர் உண்டு, அதுக்கு தெரிஞ்ச மொழியில நீங்க டிரெக்டா கதைக்கிறீங்களன்னு சொல்லி சொன்னா அது டிரெக்டாவே அதை விளங்கிக் கொள்ளும். ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது.
ஸோ எக்ஸிக்யூட்டட் டிரெக்ட்லி ஆன் மெஷின், இயந்திரங்களில் நேரடியாக இது செயற்படுத்தப்படும். அடுத்த விஷயம் பார்த்து கொண்டு வர போறோம். இயந்திரங்கள்லயே நேரடியா செயற்படுத்தப்படுறபடியால ஃபாஸ்ட் இன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னா இதுன்ற செயற்பாடு வந்து வேகமா இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ் தெரியும்டா ஒரு ஆள் உங்களோட வந்து தமிழ்ல கதை கேட்க அது உங்களுக்கு வேகமா விளங்கும். உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், ஒரு ஆள் இங்கிலீஷ்ல விளங்கி நீங்க டக்குன்னு உங்களோட மைண்ட்ல இங்கிலீஷுக்கு ஏற்ற மாதிரி தமிழை மாத்தி தமிழை வந்து விளங்கி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியிலேயே போறபடியால செயற்பாடுகள் கொஞ்சம் வேகமானதாக இருக்கு. அடுத்தது நோ நீட் ஆஃப் லாங்குவேஜ் இன் டிரான்ஸ்லேட்டிங் ப்ரோக்ராம். அதாவது மொழி மாற்றுதல் போன்ற செயற்பாடுகள் தேவையில்லை. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், ஒரு ஆள் வந்து தமிழ்ல கதை கேட்க ஒரு ஆள் மொழி மாற்ற வேண்டிய தேவையில்லை, நீங்களே டிரெக்டா விளங்கலாம். அதே மாதிரி 01 மட்டும் நீங்க பாவிச்சு கொண்டு போறபடியால கம்ப்யூட்டருக்கு 01 விளங்கும் தானே, இடையில நீங்க மொழி மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்க போறதில்லை. ஸோ நோ நீட் ஆஃப் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டிங் ப்ரோக்ராம். டிபெண்டன்சி ஆன் மெஷின். அது என்ன டிபெண்டன்சி ஆன் மெஷின் என்று சொன்னால் இயந்திரங்களில் தங்கி இருக்கின்ற மொழிகள். இயந்திரங்களில் தங்கி இருக்கின்ற மொழிகள் என்று சொன்னா நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராம் எழுதிட்டீங்கன்னு சொன்னா அதே ப்ரோக்ராமை இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எழுதிடாது. உதாரணத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் பாவிக்கிறீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பை நீங்க ஆப்ல இறக்கிட்டீங்கன்னா சேம் வாட்ஸ்அப்பை வந்து இன்னொரு ஆளுக்கு நீங்க சென்ட் பண்ணி போட்டுமா அதை இன்ஸ்டால் பண்ணி பாவிக்க விடலாம். ஒரு ஆள் ஒரு பென்ட்ரைவ்ல சாஃப்ட்வேர் வச்சிருந்தா அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து நீங்கள் பாவிச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனா பழைய கால கம்ப்யூட்டர்ஸ் அப்படி இல்லை. ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்க சாஃப்ட்வேர் எழுதிட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் அந்த கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் வேலை செய்யும். ஸோ மற்ற கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறதுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டி வரும்னு சொன்னால் திரும்ப அதே ப்ரோக்ராம் எழுதித்தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இயந்திரங்களில் தங்கி இருக்கின்ற மொழிகளாக இவ வந்து செயற்படுத்தப்படும். இதுக்கான ரீசன் என்னவா இருந்தேன்டா சில கம்ப்யூட்டர்ல கோடிங் எழுதிக்க இப்ப ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கு, பிளஸ் மைனஸ் அதுகள் எல்லாம் இருக்கு. ஸோ பிளஸ் மைனஸ் அதுகளை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு உண்மையில வந்து வேற வேற குறியீடுகளை ஒவ்வொரு பாவிக்கிறபடியால இந்த பிரச்சனை வந்துதான். தென் அடுத்தது வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பை ஹியூமன். இந்த ஹியூமன்ன்றது மனிதர்களால விளங்கி கொள்றது கடினம். 0101 சொல்லி இப்படி ஒரு கோடிங் அவங்கள்ட்ட தந்தா இதுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு விளங்காது. நாங்க திரும்ப இந்த பைனரியில இருந்து டெசிமலுக்கு மாத்தோம், இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கு மாத்தோம், ஆஸ்கி யூனிகோட் இப்படியான கோடிங்குக்கு மாத்தி தான் நாங்கள் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இவ்வளவு டைப்பான பிரச்சனைகளும் இருந்தது. அதின் சில பண்புகளை பற்றி நான் இங்க புல்லட்ஸ் ஃபார்மேட்ல நான் உங்களுக்கு இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல நீங்க இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அங்க செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்ற டாபிக்ல பார்த்துட்டு வர போறோம். செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நான் முதலே சொன்ன மாதிரி லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ற கேட்டகரியில நாங்கள் இங்க எடுத்துக்கொண்டு வருவோம். ஸோ இந்த லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற கேட்டகரியில நான் ட்ரிபிள் எல் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ற பேர் வந்து அசம்பிளி லாங்குவேஜஸ். இரண்டாம் தலைமுறை கணினி மொழிகளுக்கான பேர் வந்து ஒருங்கு சேர்ப்பு மொழிகள் என்ற பெயரால சொல்லுவோம். ஒருங்கு சேர்ப்பு மொழிகள்ன்றது வந்து உண்மையில முதலாம் தலைமுறை கணினி மொழிகளை விட ஹியூமனுக்கு ஈஸியா விளங்கும். என்ற ஆரம்ப காலங்களில் நாங்கள் எழுதின கணினி மொழிகள் வந்து 0101 இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா இங்க கொஞ்சம் அட்வான்ஸா வந்து எப்படி எழுத தொடங்கிட்டோம்னு சொன்னார், இந்த கீழே நான் எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ண மாதிரி இப்படி எழுத தொடங்கிட்டேன். அதாவது வந்து கீழே ஒரு ரவுண்ட் போட்டு காட்டுற பாருங்க, R1 R2 R3 சப்ட்ராக்ஷன் R1 R2 அப்படி. இப்ப இது மீனிங் என்னன்னா அட்டண்டா கூட்ட வேணும். ஆர்ன்னு சொல்றது ரெஜிஸ்டர். இது அசம்பிளி லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை நாங்கள் நீங்க டிகிரி ஏதாவது செய்யறீங்க, ஏதாவது ஐடி சம்பந்தமான ஃபீல்ட்ல ரிசர்ச் ஏதாவது செய்யறீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் செய்யறதுக்காக நீங்க இதை படிப்பீங்க நார்மலா. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் தான் இது. R3 R1 R2 R1 வேல்யூவையும் R2 வேல்யூவையும் கூட்டி R3க்கு வைக்கிறோம். உண்மையில இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. இப்படி ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ் நாங்க யூஸ் பண்ணுவோமா இருந்தா இதைத்தான் அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்ப எம்ஓவி மூவ் R6 அந்த 5 பெருமானத்தை ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கு, 5 பெருமானத்தை கொண்டு வந்து R6ல நாங்க வைக்கிறோம் அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்றேன். அப்ப இது வந்து ஒப்பீட்டளவில் இந்த 01 விட மனிதர்களுக்கு ஹியூமன்ஸுக்கு ஈஸியா விளங்கும். ஒப்பீட்டளவில் அவரோடைய ஒப்படைக்குள்ள எங்களுக்கு ஈஸியா விளங்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அசம்பிளி லாங்குவேஜ். ஒருங்கு சேர்ப்பு மொழிகள் மனிதர்களால இலகுவா விளங்கிக் கொள்ளப்படலாம் இயந்திர மொழிகளோடு ஒப்பிடும் போது.
அடுத்தது இங்க என்னென்னத்தை பயன்படுத்தி இந்த கோடிங் எழுதுறோம்னு கேட்டா தெரிஞ்சிருக்க வேணும். யூஸ்ட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இங்க இருக்க போற நம்பர்கள், லெட்டர்கள், எழுத்துக்கள், லெட்டர் எழுத்து. ஸோ இதுகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த கோடிங் எழுதுறபடியால இதை நாங்கள் சொல்லிக்கொள்றோம் எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்கள் மூலம் இங்கு குறிமுறையானது எழுதப்படும். ஸோ யூஸ் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஃபார் த கோடிங் சிஸ்டம். அடுத்த விஷயம், ஆப்ரேஷன் இஸ் கம்பேரேட்டிவ்லி ஸ்லோவர் தேன் மெஷின் லாங்குவேஜ். கணனிகள் இதை கொஞ்சம் மெதுவாக தான் செய்யும். உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஒரு ஆள் வந்து தனியாக சிங்கள லாங்குவேஜ்லேயே கதைக்கிறார், சிங்களத்திலேயே உங்களோட கதைச்சு கொண்டு வர தொடர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவர் சொல்றதை விளங்கி கொள்றது. அவர் சொல்ற எக்ஸ்பிரஷனை வச்சு கண்டுபிடிப்பீங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வேர்டிங்க யோசிச்சு கண்டுபிடிப்பீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கு விளங்கும். கம்ப்யூட்டருக்கும் அப்படித்தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இதை டைப் பண்ணி கொண்டு போய்க்கல கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். ரீசன் என்னன்னு சொன்னால் அதுக்கு நாங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ் தெரியாது. ஸோ கம்பரேட்டிவ்லி ஒப்பீட்டளவில் இயந்திர மொழிகளை விட வேகம் குறைவான ஒரு செயற்பாடு காணப்படும் இந்த அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்றதுல. அடுத்தது நீட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் ப்ரோக்ராம். இதுதான் முக்கியமான இடம். இது என்ன டிரான்ஸ்லேட்டிங் ப்ரோக்ராம் எங்களுக்கு தேவை என்று சொன்னா நாங்க இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் இவங்களோட பாட்டுக்கு எழுதிட்டு போறோம். ஆனா இதை யாரோ ஒரு ஆள் அந்த மொழி மாற்றி கொடுத்தா தான் அந்த காணிக்கு விளங்கும். அப்ப இவரை மொழி மாற்றி நடுவில் வச்சோம்னு சொன்னா நாங்கள் எழுதினது வந்து இங்கிலீஷ் லெட்டர் எம்ஓவின்னு எழுதி போட்டு இது எழுதுறோம். அதை வந்து 01 மாத்துறதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் தேவை. மொழி மாற்றம் இங்கு அவசியமாக காணப்படும். ஸோ இங்க மொழி மாற்றத்துக்காக நாங்கள் வேற வேற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். அதை அடுத்தடுத்த செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வருவேன். ஸோ இப்போ எங்களுக்கு அசம்பிளி லாங்குவேஜ்ல மொழி மாற்றம் தேவை, ஆனா மெஷின்ல தேவை இல்லையென்று விளங்கினாச்சு. டிபெண்டன்சி ஆன் மெஷின், இங்கேயும் அதே தான் பிரச்சனை. இயந்திரங்கள்ல தங்கி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்க கோடிங் எழுதினீங்கன்னா ரெண்டாவது கம்ப்யூட்டரை சப்போர்ட் பண்ண வேண்டியில்லை, அது வேறையா தான் இருக்கு. இப்போ நாங்கள் ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் தனித்தனியாக ப்ரோக்ராம் எழுத வேண்டியிருக்கு. முதலாவது விஷயம், இயந்திரங்கள்ல தங்கி இருக்கின்ற மொழிகள் எல்லாத்தையும் நாங்கள் கொமனா சொல்லிக் கொள்றது தாழ்மட்ட மொழிகள். இப்ப முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை ரெண்டுமே இயந்திரங்கள்ல தங்கி இருக்கின்ற மொழிகளா இருக்கு. மூன்றாம் தலைமுறைக்கு பிறகு அப்படியான பிரச்சனை இயந்திரங்கள்ல தங்கி இருக்காது. ஒவ்வொரு மெஷினுக்கு மெஷின் வேற வேறையா இருக்கிறபடியால தான் இயந்திரங்கள்ல தங்கி இருக்க சொல்றோம். ஒவ்வொரு மிஷினுக்கு நீங்க தனித்தனி கோடிங் எழுத வேண்டி இருக்கும். அடுத்த விஷயம், கம்பேரேட்டிவ்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை மெஷின் லாங்குவேஜ். சாரி, ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தேன் மெஷின் லாங்குவேஜ். இது ஹியூமனை பற்றி தான் சொல்லி கொண்டு வா. மனிதர்களால இலகுவா இதை விளங்கிக் கொள்ளலாம் இயந்திர மொழியோடு ஒப்படைக்கல. ஸோ அதுக்கான சில கோடிங்ஸுமே எக்ஸாம்பிளுக்காக தந்திருக்கிறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் இந்த செகண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி. ஸோ இப்போ நாங்கள் தேர்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி டிஸ்கஸ் பண்ணி. ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சொல்ல போகிறோம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்ல போகிறோம். இப்போ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லிக்க உண்மையில தேர்ட் ஜென்ரேஷன் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை. ஃபோர்த் ஜென்ரேஷனும் ஹை லெவல் லாங்குவேஜ் தான், ஃபிஃப்த் ஜென்ரேஷனும் ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஸோ மேலே இருந்த ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எப்படி லோ லெவல் லாங்குவேஜ் என்ற பேரில் எடுத்தோமோ அதுக்கு பிறகு வர தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாமே உயர்மட்ட மொழிகள் என்ற பெயராலாம் சொல்லிக்கொண்டு வரும். இந்த உயர்மட்ட மொழிகள் எல்லாமே இங்கிலீஷ் லெட்டர்ஸால தான் அடிப்படையாக எழுதப்படும். ஆங்கிலத்தை அடிப்படையாக கொண்ட மொழிகள் தான் இந்த 3, 4, 5ஆம் தலைமுறை மொழிகள். இதை விட இந்த 3 லாங்குவேஜுக்குமே மொழி மாற்றம்ன்றது அவசியம் தான். ஏன்னா இங்கிலீஷ்ல நீங்க ஃபுல்லா எழுத போறீங்க. அப்ப இங்கிலீஷ்ல எழுதுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து கம்ப்யூட்டர் விளங்கிக் கொள்ளாது. இப்போ கம்ப்யூட்டருக்கு அதை இங்கிலீஷ்ல இருந்து 0 மாத்துறதுக்காக ஒரு நாலேஜ் ஒன்று வேணும். அந்த நாலேஜ் வேணும்ன்றபடியால மொழி மாற்றம் அவசியம். நீட் ஆஃப் ப்ரோக்ராமிங் டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஓ டிரான்ஸ்லேட்டிங் ப்ரோக்ராம்ஸ் இங்க இது கட்டாயமா இருக்கு. அடுத்தது டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மெஷின். இந்த 3 லாங்குவேஜுமே, அதாவது உயர்மட்ட மொழிகள் என்று சொல்ற 3, 4, 5மே இயந்திரங்கள்ல தங்கி இருக்காது. அதாவது இயந்திரத்துக்கு இயந்திரம் வேறுபடாது. ஒரு ப்ரோக்ராம் எழுதினாலே அது எல்லாரும் கொண்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நாங்க யூஸ் பண்ற மாதிரி நாங்க வந்து ஒரு சாஃப்ட்வேரை பென் டிரைவ்ல வச்சுக்கிறோம், சீடியில வச்சுக்கிறோம், அந்த சீடியை வச்சுக்கொண்டு எல்லா வேற வேற கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி கொண்டு போகலாம் ஈஸியா. ஸோ இயந்திரங்கள்ல தங்கி இருக்காத மொழிகள் தான் இந்த 3ஆம், 4ஆம், 5ஆம் தலைமுறை மொழிகள். அடுத்தது கம்பேரேட்டிவ்லி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ மெஷின் லாங்குவேஜஸை விட அசம்பிளி லாங்குவேஜ் ஹியூமனுக்கு விளங்குற மாதிரி இருந்தது. அசம்பிளி லாங்குவேஜை விட ஹை லெவல் லாங்குவேஜஸ் ஹியூமனுக்கு ஈஸியாக விளங்கும். பிகாஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறபடியால எங்களுக்கு அது வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்தது
இதுக்கான எக்ஸாம்பிள், ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான எக்ஸாம்பிள் ஜாவா, பெஸ்கல், சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா ஸ்கிரிப்ட், பேசிக், இதை மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் நாங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆனால் கவனமாக இருக்க வேணும், பைத்தன் என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 4ஆம் தலைமுறை கணிமொழிகளை தான் வருவர். ஸோ இப்போ நாங்கள் மூவ் பண்ண போகிறோம் ஃபோர்த் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ ஃபோர்த் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்ல வர்றது டேட்டா பேஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து இங்கே வரும். அண்ட் ஸ்கிரிப்ட், டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன். இப்போ நாங்கள் இதுக்கு முதல் படிச்சிருந்தோம் எஸ்கியூஎல்ன்றதும் ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை விட வெப் டெவலப்மெண்ட்ல நாங்கள் படிக்க போகிற பிஹெச்பின்றது ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை விட மேட்லேப், மேட்ரிக்ஸ் லேபோரட்டரி என்றுவோம், அதை விட ரூபி, பேர்ல், இது எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன் தான். எங்களுக்கு ஜென்ரலா எஸ்கியூஎல், பிஹெச்பி, பைத்தன் இது எல்லாமே 4ஆம் தலைமுறை கணிமொழிகள் என்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். தரவுத்தளங்களை முகாமிக்கிறதுக்கான மொழிகளாக இது கருதப்படும். அடுத்த விஷயம், 5ஆம் தலைமுறை கணிமொழிகள் என்று சொல்லிக்கல நாங்கள் அந்த கணனிகளை வகைப்படுத்திக்கையும் படிச்சிருப்போம் முதலாவது பாடத்துல. செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு கன்செப்ட் எங்க வருதுன்னு சொல்லி சொன்னால் 5ஆம் தலைமுறை கணிமொழிகளுக்காக வருது. அப்ப யூசிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்கேயும் செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது வந்து 5ஆம் தலைமுறை செயல்களாக்க மொழிகள் அப்படின்றத பாவிக்கிறோம். இப்ப 5ஆம் தலைமுறை கணினி மொழிகளுக்கான உதாரணமா ப்ரொலோக்ன்றதை சொல்லலாம். ப்ரோக்ராமிங் லாஜிக் சொல்றோம் நாங்கள் அதை ப்ரொலோக். அதை விட லிஸ்ப் சொல்றது LISP, மெர்க்யூரி, OPS5. ஸோ இப்படி வேற வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நாங்கள் இந்த 5th ஜென்ரேஷனுக்கு பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையாக பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவும் காமனாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த விஷயம் ஒன்று பார்த்துருக்கோம், இதில் நாங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து டிவைட் பண்ணலாம் வேற வேற டைப். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சிலதுகள் ட்ரெண்டிங்காக இருக்கிற சொல்லித்தரேன். கோ என்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, கோ லேங்க்னு சொல்லுவோம். கூகுள் தங்களுக்காக டெவலப் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை விட டாட், ஃப்ளட்டர், ஃப்ளட்டர்ன்றது கூகுளால் கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று தான், அது கோலாங் மாதிரி தான். ஸ்விஃப்ட்ன்றது ஆப்பிள் கம்பெனின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கொட்லின்ன்றது ஜெட் பிரெயின்ஸ் கம்பெனின்ற. ஸோ இப்படி நிறைய டைப்பான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. நாங்கள் ஜென்ரேஷன் வைஸா பிரிக்காமல் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சரை வச்சு கொண்டு பிரிக்கல மேபி இப்படியான டைப்லையும் கேள்வி கேட்கலாம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று சொல்றது வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஓ ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கட்டமைக்கப்பட்ட செயல்களாக்க மொழிகள். அடுத்த சொல்லிக்கொள்வோம் ஒப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், உடுசார் அடிப்படை செயல்களாக்க மொழிகள். ஸோ இதில் நாங்கள் எதை பற்றி ஒரி பண்ண வேண்டி வருவேன்னு சொன்னால், முதலாவது வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஓ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ், அதாவது கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் வந்து இதுகள் வந்து ஓல்டு ஜென்ரேஷன் மாதிரி, இதுகள் இப்போ பாவனையில குறைவு, சரியான சில குறைவான லிமிட்டேஷனோட தான் இங்கே எல்லாம் இருக்க போது எங்களுக்கு. அப்போ பெரும்பாலும் இதை நாங்கள் பாவிக்கிறது குறைவு. பேசிக், சி, அடா, பெஸ்கல், ஃபோர்ட்ரன், ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லி அப்ஸ்ட்ராக்ஷன், என்கேப்சுலேஷன், பாலிமோர்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லி 4 விதமான பண்புகள் இருக்கும். அட்வான்ஸ் லெவலை பொறுத்த மட்டும் இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு தேவையில்லை. உருசார் அடிப்படையிலான சில விடயங்களை உள்ளடக்கிய மொழிகள் தான் இவை எல்லாரும். அதுக்கான உதாரணம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலா அது மட்டும்தான் எங்களோட எக்ஸாம்ஸ்ல அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு எல்லாம் ஜாவா, பைத்தன், சி, சி ஷார்ப், சி பிளஸ் பிளஸ். ஸோ நார்மலா சி என்றதை தூக்கி என்ன செய்ய மட்டும் சொன்னா இங்கே வச்சுருவோம் ஸ்ட்ரக்சர்டுக்கு. அதுக்கு பிறகு வந்து சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப் எல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்கு போயிடும். ஸோ ஜாவா, பைத்தன், சி பிளஸ் பிளஸ், சி ஷார்ப், அது விட நாங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே அது அங்கே வந்துருமே, இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டடுக்கு வந்துடும். ஸோ எஸ்கியூஎல்ன்றது டிஃப்ரெண்ட், அது ஒரு டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதான் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எஸ்கியூஎல் இஸ் சம்வட் ஸ்பெஷல் லாங்குவேஜ், நான் ப்ரொசீஜரல் டிக்ளரேட்டிவ் லாங்குவேஜ். எஸ்கியூஎல் இதுக்கையும் பெற மாட்டார், இதுக்கையும் பெற மாட்டார். அவர் வந்து டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு போயிடும் டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இவ்வளவு கொமனாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை டிவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த செஷன்ல நாங்கள் பார்த்துருந்தோம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன, அது ஜென்ரேஷன் வைஸாக எப்படி டிவைட் பண்ணியிருக்கலாம். அதே நேரம் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செஷன்ல நாங்கள் இன்னொரு புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.